நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ட்ரேடிங் சிஸ்டமோ வந்து இருக்கணும். அதாவது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நம்ம மானிட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது கிடையாது. அது உங்களுடைய திறமையையும் உங்களோட பொறுமையையும் பொறுத்தது. உங்களுக்குன்னு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப்பை வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில நல்ல ட்ரேடே போதும், அது உங்களுக்கான பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய ரிஸ்கையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். அப்போது ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேராசைப்படுறதுனால என்னென்ன நடக்கும், அதாவது இம்பேக்ட் ஆஃப் கிரீடு. இந்த பேராசை தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸோட ஒரு சைலண்ட் கில்லர். ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, வின்னிங் ட்ரேடாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆசை வந்துடும் அப்படின்னா கண்டினியூவாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்துடும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் வின் பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, 10-15 அப்படிங்கிற மாதிரி. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் லாஸ் பண்ணுறது தப்பான ஸ்ட்ராட்டஜியால் கிடையாது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த பேராசையால் தான். அதே போல் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் எந்த டைமில் நம்ம ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ரெண்டாவது ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ட்ரேடை எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறது, ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ பண்ணோன்னா அதோட முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அப்போது எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங் லைஃப் வித் ட்ரேடிங். அதாவது லைஃபையும் உங்களோட ட்ரேடிங்கையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் எதுக்காக வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டு தானே? எல்லாருமே நம்ம எதுக்காக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் உண்மையிலேயே அது நடக்குதா? ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு அந்த சேட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நமக்கு இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எங்கே கிடைக்குது? ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. அப்படி தானே? அப்போது ட்ரேடிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமாக கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணணும். நான் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பேன், சேட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அனலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஃபுல்லாக அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம நினச்ச மாதிரி ஃப்ரீடமாக கொண்டு போக முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணால் நமக்கும் ஃப்ரீடம் கிடைக்கும், ட்ரேடிங்கும் நம்ம ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பையும் உங்களோட ட்ரேடிங்கையும் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆர் எசென்ஷியல். ஸோ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கணும். அதாவது ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடு தான் பண்ணுவேன், இல்லைனா ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ரூல்ஸை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இந்த ரூல்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லை லாஸ் பண்ணுறோமோ ஒரு நாளைக்கு நான் 2 ட்ரேடு தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் உங்களோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் டிசிஷனை எடுக்கக்கூடாது. சரியா? உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தான் போய் முடியும். அதனால் ட்ரேட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது இந்த எமோஷன்ஸ் வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிசர்ச் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் மார்க்கெட் கூட வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸாக 1 or 2 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் விட்டதை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும், நானா இல்லை இந்த மார்க்கெட்டானு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுற மாதிரி சண்டை போடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ 1 ஸ்டெப் பேக் வந்து நம்ம வந்து யோசிக்கணும், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபால்ஸாக இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலையா, இல்லை ஏதாவது பிரேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அனாலிசிஸ் பண்ண பார்க்கணும். எந்த ஒரு நேரத்துலையும் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எடுக்கவே கூடாது. அது இன்னும் உங்களோட லாஸை மோசமாக தான் கொண்டு போகும். சரியா? உங்களோட ட்ரேடிங் அது இன்னுமே மோசமாக தான் கொண்டு போகும். அதனால் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கோ இல்லை மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ஒரு லாஸ் கண்டினியூவாக வருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தவறெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்ற பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் ஓவர் ட்ரேடிங். ட்ரேடிங் பண்ணலை அப்படின்னா
ப்ராப்ளம் கிடையாது. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இல்லை உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ட்ரேடிங் செட்டப் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். சும்மா உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காகலாம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் கொடுக்கும். ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், சரியாக ட்ரேட் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அந்த டைமை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டோட பிஹேவியர் என்ன, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட பிஹேவியர் எந்தெந்த டைமில் மாறுது, இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றின அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தையும் உங்களோட லேர்னிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சரியா, ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு இந்த லேர்னிங் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ட்ரேடிங் இல்லாத நேரத்தில் அதுக்கான டைமை பார்த்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் வந்து நம்ம பணக்காரனாக ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. சரியா, ஓவர் நைட்டில் வந்து நம்ம பணக்காரனாக ஆகிடலாம் அப்படிங்கிற நினைப்போட ட்ரேடிங் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அது வந்து சரியானதாகவே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இதை வந்து அப்ரோச் பண்ணணும். பெரிய பெரிய ட்ரேடுக்கு ஆசைப்பட்டீங்க, அதிகமாக ஆசைப்பட்டு சீக்கிரமே உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் இந்த ட்ரேடிங்லேயே சர்வை பண்ண முடியாது. அதனால் கம்மியான ரிஸ்க்கை வச்சு இந்த ட்ரேடிங்கில் நிறையா சர்வை பண்ண பார்க்கணும். அதே போல் நிறையா லேர்ன் பண்ணி க்ரோ ஆக பார்க்கணும். லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதை யூஸ் பண்ணி படிப்படியாக உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். இதுதான் ஒரு சக்ஸஸ்க்கான சரியான ஒரு வழி. ஓவர் நைட்டில் பணக்காரனாகிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இந்த ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்னு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடலாம் அப்படிங்கிற பார்வையோடு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல உங்களால் சர்வை பண்ண முடியும். நீங்கள் அதுலேருந்து ஏதாவது விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிட்டே இருப்பீங்க. சரியா, அப்போது இதுதான் ஒரு சரியான பாதையாக நமக்கு இருக்கும். ஸோ ஃபைனலாக இதை வந்து ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ட்ரேடிங் சிஸ்டமோ இருக்கணும். பேராசைப்படக்கூடாது. கண்டிப்பாக பேராசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழிச்சிடும். ஸோ பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ரெண்டாவது லைஃபையும் ட்ரேடிங்கும் பார்த்திங்கன்னா பேலன்ஸாக கொண்டு போக கற்றுக்கணும். அதே போல் உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு சில ரூல்ஸு அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்ததாக நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கூட சண்டை போடாமல், மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறேன்னு பண்ணாமல் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தப்பை திருத்திக்க பாருங்கள். அடுத்ததாக ட்ரேடிங் அப்படிங்கிறது இல்லாத நேரத்தில் அந்த ட்ரேடிங்கான டைமை உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுற வழியவும் நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக உங்களோட கோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கணும். அதாவது ஷார்ட் அண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் நான் வந்து ரிச் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த ட்ரேடிங்கில் சர்வே பண்ணி அதில் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதையில் போனீங்கன்னா அது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.